ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். முற்றிலும் அழகானவர். உன்னத பாட்டு 5:16. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். முற்றிலும் அழகுள்ளவர் என்று இங்கு வருகிறது. இயேசு கிறிஸ்துவோடைய பாருங்க, அவருடைய தோற்றத்தை குறித்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்க முடியும். அவர் கண்கள் புறாவை போல இருக்கிறது. அவர் சௌந்தரியம் உள்ளவர், அவர் ரூபம் உள்ளவர், கன்னியர்களால் நேசிக்கப்பட்டவர் என்றெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா ஏசாயா 53 நீங்க வாசிச்சு பார்த்தா அவருடைய வாழ்க்கை கொடூரமாக தெரியும். தேவன் பாருங்க, அவருடைய தலைமுடி கூட பாருங்க சுருள் சுருளா இருக்குமா. அவருடைய அங்கங்கள் பாருங்க எப்படியாய் பாருங்க சாலமோன் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். தேவனை என்னைக்காவது, கடவுளை என்னைக்காவது நீங்க வர்ணிச்சு பார்த்திருக்கீங்களா? சாதாரணமா உலகத்துல வாழ்ற நம்ம மனுஷங்களை தான் மனுஷங்க வர்ணிப்போம். ஆனா கடவுளை பாருங்க, வர்ணிச்ச ஒரு மனுஷனை இங்க நான் பார்க்கிறேன். அவரை பாருங்க, ஒரு காதலன் காதலியை வர்ணிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவை வர்ணிக்கிற இந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வாழ்க்கையில பாருங்க பல ரசனைகள் நமக்கு இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் வாழும் பொழுது பாருங்க, அவருடைய கலர், அவருடைய அழகு, அவருடைய சௌந்தரியம் இந்த உலகத்துல யாராலுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகுள்ளவர் அவர், தேவகுமாரன் அவர். அப்படிப்பட்டவர் நமக்காக இந்த சிலுவையில மரிப்பதற்காக எதற்காக வரணும்? உங்களையும் என்னையும் நேசித்தார். யாருங்க நேசிக்கிறாங்க இந்த உலகத்துல? நேசிக்கிற மாதிரி வேணா நடிக்கலாம். ஆனா உண்மையான நேசிப்பு எந்த இடத்துல இருக்குன்னா, நிச்சயமாக சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் உணர்ந்தேன். என்னோட வாழ்க்கையில பாருங்க, இந்த உலகத்துல தன்னுடைய தாய் தகப்பன் நேசிப்பாங்களா, தன்னுடைய கணவர் நேசிப்பாங்களா, தன்னுடைய பிள்ளைகள் நேசிப்பாங்களான்னு சொல்லிதான் நம்ம நினைக்கிறோம். ஏன், நானும் கூட நினைச்சிருக்கேன். ஆனா வாழ்க்கையில உண்மையான நேசிப்பு எங்க இருக்குன்னா, நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை நேசிப்பதுல தாங்க. வேற யாராவது நேசிப்பது பாருங்க எல்லாமே ஒரு காலகட்டத்துல முடிஞ்சிருது இல்லையா? அம்மா பிள்ளைய நேசிக்கிறது திருமணம் வரைக்கும். கணவன் மனைவியை நேசிக்கிறது பாருங்க கொஞ்ச காலம், அந்த வாலிப வயதுல நேசிக்கலாம். ஆனா வயதான அப்புறம் பாருங்க 2 பேருமே தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போயிடுறாங்க. இல்ல இப்போ வாலிப பசங்கள்லயே அது நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? தன் வாழும் பொழுதே பாருங்க நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில இந்த அன்பு எங்கெல்லாம் பாருங்க ஒரு காலகட்ட வரைக்கும் தான் இருக்கு. ஆனா உண்மையான அன்பு, உண்மையான நேசிப்பு எந்த இடத்துல நான் உண்மையா உணர்ந்தேன்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துலதான். என் கடவுள் பாருங்க, என்னை உண்டாக்கின நாள் முதல் கொண்டு என்னை யார் புறக்கணிச்சாலும் அவர் புறக்கணிக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டு இருக்கிற வேலையிலயும் சரி, நான் ஆண்டவரிடத்துல பிரேயர் பண்ற டைம்லயும் சரி, நான் நடந்து போகிற நேரத்திலயும் சரி, நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை நேசிக்க ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? என்னோட ஹீரோ இயேசு. அப்படிதான் நான் அவரை வர்ணிக்கிறேங்க. இங்கு சாலமோன் பாருங்க தேவனை வர்ணிக்கிறார், அழகுள்ளவர். அந்த அழகுள்ள தேவன் பாருங்க அலங்கோலமா எப்படி நம்ம வாழ்க்கைய அவர் சீரும் சிறப்புமா மாத்தணுன்றதுக்காக அவர் வாழ்க்கையை அலங்கோலமாக்குனார். ஏசாயா 53 நம்ம வாசிச்சு பார்த்தா, இங்க நான் வாசிக்கும் பொழுது அவர் அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர்னு வருது. ஆனா அவர் விரும்பத்தக்காத ஒரு ரூபம் உள்ளவரை அங்க நான் வாசிச்சு பாக்குறேன். அப்போ விரும்பவே முடியாது. ஒரு இரத்த கரையோடு இருக்கிற மனுஷனை நீங்க தொட்டு தூக்கவே அருவருப்பா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனையே தொட்டு தூக்க அப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில பாருங்க, அந்த இடத்துல முழுவதும் அவருடைய 6 லிட்டர் ரத்தம் ஃபுல்லாமே அந்த இடத்துல சிந்தப்பட்டாச்சு. அப்படிப்பட்ட ரத்தம் சிந்தி அவர் அலங்கோலமா இரத்த கரையோட வஸ்திரம் இல்லாமல் தொங்கப்பட்டு அவர் பாருங்க அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவரை பார்க்கறதுக்கு நான் நல்லா இருந்திருக்குமா? இல்லைங்க. அவருடைய ஆணிகள் பாருங்க கையில கடாவப்பட்டு அந்த இடத்துல ஒரு கால்ல ஆணி அடிச்சிருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஆணி? நம்ம பாக்குற மாதிரி சின்ன செவுத்துல அடிக்கிற ஆணி இல்ல, 13 அங்குல ஆணி. அப்படிப்பட்ட ஆணிகளை அவர் பாருங்க ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த இடத்துல அவருக்கு வஸ்திரம் இல்லாம இருந்துச்சா? அந்த இடத்துல பாருங்க அவர் வெண்மையான வஸ்திரத்தை அவர் அணிந்திருந்தார் இல்லைங்களா? அவருடைய வஸ்திரத்தை பங்கு போட்டு எடுக்கிற அளவுக்கு உயர்ந்த வஸ்திரமா இருந்துச்சு. அந்த வஸ்திரத்தை பாருங்க எடுத்துக்கிட்டு அவரை தரித்திரனா பாருங்க அவமானப்படுத்தி தொங்க விட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் அவர் ஏத்துக்கணும்? அவர் ஏதாவது பாவம் செஞ்சாருங்களா? இல்ல பிதா ஏதாவது பாவம் செஞ்சுட்டு என் பிள்ளைய நான் அனுப்புறேன்னு சொன்னாரா? இல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுப்பதற்காக அவர் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேன், பரிசுத்த ஆவியானவருக்கு பதில் குமாரன் வந்தாரா? இல்லங்க. தேவன் பாருங்க திருத்துவத்தின் தேவன்.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 பேருமே தவறு செய்யல. இன்னைக்கு உலகத்துல வாழ்ற நீங்களும் நானும் என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தின் மித்தமாக அதனுடைய விளைவு நம்ம வாழ்க்கையில அது பிரதிபலிப்பா வந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மூலமாக நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வருவதற்காக அழகாக பாருங்க, முற்றிலும் அழகுள்ள தேவன் முற்றிலும் அலங்கோலமாக அவர் மரித்தார். நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்க. அவர் நல்லா இருக்கிறதுக்காக தான் வந்தார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, புத்தர், காந்தி, இயேசு இப்படிதான் ஒரு மனிதனாக அவரை நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவகுமாரன் மனிதனாக வரவில்லை என்றால் இன்றைக்கு கடவுள் பாருங்க நமக்காக எப்படி செய்ய முடியும்? ஒரு மனிதன் தான் இன்னொரு மனிதனை காப்பாற்ற முடியும். ஒரு மிருகமோ ஒரு எறும்போ வந்து ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது. அப்படிதான் பாருங்க, தேவன் மனித ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தவர் தான் இயேசு. அப்படிப்பட்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆனா அந்த எண்ணமே நமக்கு இல்ல. நம்மள ஒருத்தர் ஏற்கனவே காப்பாத்திட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாருன்ற எண்ணம் இன்னைக்கு நமக்கு வரணுங்க. அப்படி வந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்தை பார்க்கும்போது பாருங்க, ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்படிதான் வாழ்றதுன்னு தெரியல இல்லைங்களா? ஏன்னா படிச்சவங்களுக்கும் வேலை கிடைக்கல. இன்னைக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட திறமசாலிக்கும் பாருங்க அந்த பணத்தை சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம வாழ்ந்து காமிப்போம். நம்ம கூட கடவுளே இருக்காருன்ற ஒரு எண்ணமும் ஒரு நம்பிக்கையும் பாருங்க தைரியத்தை கொண்டு வரும். அதைரியத்தை தேவன் போக்க அவர் இந்த சிலுவை ஏற்றுக்கொண்டார். நமக்கு தைரியம் வரணும்னா தினந்தோறும் ஆண்டவரிடத்துல இணைந்து வாழ வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முற்றிலும் அழகுள்ளவர் என்ற தலைப்புல பார்த்தோம். முற்றிலும் நீர் அழகுள்ள நிறைந்த தேவன் ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே தகப்பனே, நீங்க கல்வாரி சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. ஏனென்றால் என்னுடைய மூதாதையர்கள் ஆண்டவரே செய்த பாவங்களின் மித்தமாக அவர்கள் அணிய வேண்டிய, அவர்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிலுவை பாடுகளை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. இந்த நாட்கள்ல தகப்பனை நாங்கள் பார்க்கும்போது ஏசப்பா, அந்த இடத்துல சிலுவையை நாங்கள் பார்த்தா அப்பா தகப்பனை ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு அடியை நாங்கள் வாங்கும் பொழுது எத்தனை வலி இருந்திருக்கும் என்று உணர முடிகிறது சுவாமி. அப்படி நாங்க வாங்க வேண்டிய அடிகளையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பாடுகளையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. இன்னைக்கு நாங்க ஆண்டவரை சுதந்திரமாய் நாங்கள் வாழ எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை தகப்பனே, கடவுள் இருக்கிறார், பார்த்து கொள்வார், நாங்க ஏதோ வேலைக்கு வரோம், நாங்க வாழுகிறோம், இப்படிதான் நாங்க ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. ஆனா எங்களுக்கு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்க சுவாமி. ஆமா தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட தகப்பனே எத்தனையோ பேர் ஆண்டவரே தேவனுடைய சிலுவை பாடுகளை ஆண்டவரை மறந்திருக்கலாம். என் தேவன் ஆண்டவரை முற்றிலும் அழகு நிறைந்த தேவன், இரத்த கோலத்துல நீர் அலங்காரமாய் ஆண்டவரே தகப்பனே, அலங்கோலமாய் நீர் ஆண்டவரே அந்த இடத்துல வலிகளையும் பாடுகளையும் உபத்திரங்களையும் ஆண்டவரை நீர் அனுபவித்தீர் சுவாமி. உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொண்ட தேவனை ஆண்டவரே, ஒரு விசையாக என் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா நீர் இன்றைக்கும் உதவி செய்கிறீர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர் தகப்பனே. அதை நாங்கள் நினைவு கூறும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.